கிறிஸ்துவுக்குள் அன்பான பிளெஸிங்ஸ் எஃப்எம் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 10:31. நாம் இன்று பார்க்க போகும் பாடல் பாமாலை புத்தகத்தில் 302 பாடல், எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, டேக் மை லைஃப் அண்ட் லெட் இட் பி என்ற பாடல். இந்த அருமையான பாடலை எழுதியவர் சகோதரி பிரான்சிஸ் ரெட்லி ஹெவகல் அவர்கள். 1836 டிசம்பர் மாதம் 14 இங்கிலாந்தில் உள்ள ஆஸ்ட்லியில் பிறந்தார். தந்தை வில்லியம் ஹென்றி ஹெவகல், தாயார் ஜேன் ஹெவகல் அவர்கள். 6 பிள்ளைகள் கொண்ட குடும்பத்தில் கடைசியாக மற்றும் குடும்பத்தின் 4வது மகளாக பிறந்தார். தந்தை வில்லியம் ஹென்றி ஹெவகல் அவர்கள் ஒரு ஆங்கிலிக்கன் போதகர். சகோதரர் ஹென்றி ஈஸ்ட் அவர்களும் சர்ச் ஆஃப் இங்கிலாந்தில் போதகராகவும் ஒரு சிறந்த ஆர்கனிஸ்டாகவும் இருந்தார்கள். தந்தை அவர்கள் எழுத்தாளர், சிறந்த இசையமைப்பாளர் மற்றும் பாடல் ஆசிரியர். சுமார் 100 பாடல்கள் எழுதியுள்ளார்கள். பிரான்சிஸ் அவர்கள் 4 வயதில் இருந்தே பைபிளை படித்து மனப்பாடம் செய்ய தொடங்கினார்கள். சங்கீதம், ஏசாயா மற்றும் புதிய ஏற்பாட்டின் பெரும் பகுதியை மனப்பாடம் செய்தார்கள். அவர்களது 7வது வயதிலேயே தன் கருத்துக்களை கவிதைகளாக எழுதினார்கள். பிரெஞ்சு, ஜெர்மன், இத்தாலிய மொழிகளை கற்று பின்னர் கிரேக்க, எபிரேய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றார்கள். சிறு வயதில் இருந்தே மிகவும் பலவீனம் அடைந்து வியாதிப்பட்டு சுகவீனமாக இருந்தவர்கள். சுகவீனத்தின் மத்தியிலும் இங்கிலாந்தில் உள்ள ஜெர்மனியிலும் அவர்கள் சுய முயற்சியினால் தொடர்ந்து படித்து முன்னேறினார்கள். சிறு வயதில் பிரான்சிஸ் அவர்கள் மரணத்தை பற்றிய பயம் கொண்டவர்களாக ஆண்டவர் தன்னை ஏற்றுக்கொள்வாரா என்ற ஐயத்துடன் இருந்தார்கள். வாலிப வயதில் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பின்னர் சந்தோஷம் நிறைந்தவர்களாக கனி கொடுக்கும் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இனிமையான குரல் வளம் உடையவர்கள், இசையில் அதிக தாளந்து உடையவர்கள், நன்றாக பாடல்கள் பாடும் திறமை கொண்டவர்கள். எனவே இசை நிகழ்ச்சிகளில் அவர்கள் அழைக்கப்பட்டு சிறந்த பாடகியாகவும் பியானோ இசைப்பவர்களாகவும் விளங்கினார்கள். தன் வாழ்க்கையை இயேசுவுக்காக முழுவதும் அர்ப்பணம் செய்த அவர்கள் 1873 முதல் இயேசுவை புகழ்ந்து பாடுவதற்கு மட்டுமே தன் தாளந்துகள் அனைத்தையும் உபயோகித்தார்கள். 1874 வார்செஸ்டர்ஷியர், இங்கிலாந்தில் உள்ள நண்பரின் வீட்டிற்கு சென்று 5 நாட்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வீட்டில் 10 பேர் இருந்தார்கள். சிலர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தனர். சகோதரி அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் போது யாரெல்லாம் தங்களுடைய தாளந்துகளை ஞானமாய் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மறுபுறம் தங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தாதவர்கள் மிகவும் மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்கிறார்கள். 38 வயதான பிரான்சிஸ் அவர்கள் தனது அறைக்கு சென்று, இயேசுவே, இவ்வீட்டில் உள்ள அனைவரையும் எனக்கு தாரும் என்று ஜெபித்தார்கள். அவர்களது வேண்டுதலின்படியே சகோதரி தங்கி இருந்த அந்த 5 நாட்களுக்குள் தேவன் அந்த 10 நபர்களின் உள்ளங்களில் கிரியை செய்து இரட்சிப்பின் புது ஆசீர்வாத அனுபவத்திற்குள் நடத்தினார். அங்கு தங்கி இருந்த கடைசி நாள் இரவில் இன்னும் குணப்படாமல் இருந்த கடைசி 2 வாலிப பெண்களையும் சந்தித்ததால் மிகவும் பேரானந்தம் அடைந்தார்கள். மகிழ்ச்சியின் மிகுதியால் அன்றிரவு அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை. தன் ஜபத்தை கேட்டு பதிலளித்த தேவனுக்கு தன்னை மீண்டும் ஒருமுறை அர்ப்பணம் செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது 1874 பிப்ரவரி மாதம் 4 அன்று ஆஸ்லி வீட்டில் இருந்து அவர்கள் எழுதின வரிகள், டேக் மை லைஃப் அண்ட் லெட் இட் பி, எந்தன் ஜீவன் இயேசுவே என்ற பாடலை எழுதினார்கள். முதல் ஸ்டான்சாவில் நம்முடைய முழு வாழ்க்கையும் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். 2வது ஸ்டான்சாவில் நம்முடைய கைகள் மற்றும் கால்களை இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும்.
1 தீமோத்தேயு 2:8 பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும். ரோமர் 10:15 சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். 3வது ஸ்டான்சாவில் நம்முடைய உதடுகளும் குரலையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். யாத்திராகமம் 4:12 நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லுங்கள். கொலோசேயர் 3:16 எழுதப்பட்டிருக்கிறது. 4வது ஸ்டான்சாவில் நம்முடைய செல்வம் மற்றும் புத்தியையும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 நாளாகமம் 29:3 எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுக்கிறேன் என்று தாவீது ராஜா கூறியிருக்கிறார். சங்கீதம் 19:14 என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. 5வது ஸ்டான்சாவில் நம்முடைய சித்தத்தை இயேசுவுக்கு ஒப்படைக்க வேண்டும். இயேசுவானவர் மத்தேயு 26:39 என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுது என்று ஜெபம் பண்ணினது போல ஜெபிக்க வேண்டும். 6வது ஸ்டான்சாவில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை எண்ணி நாம் நம்மையே அவருக்கு கொடுக்க வேண்டும். 1 யோவான் 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்கிறோம். எந்த நாஸ்தி தேவரீர் முற்றும் அங்கீகரிப்பீர் என்ற பாடலின் வரிகளில் எழுதினது போலவே பெற்றோர் அன்பாக கொடுத்த ப்ரோச் ஒன்றையும் லாக்கெட் ஒன்றையும் மட்டுமே வைத்துக்கொண்டு தன்னிடம் இருந்த விலை உயர்ந்த ஆபரணங்கள் அனைத்தையும் சர்ச் மிஷனரி சொசைட்டிக்கு கொடுத்து விட்டார்கள். சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஹென்றி ஆப்ரஹாம் சீசர் மெலன் அவர்கள் ஹண்டன் என்ற ராகத்தில் ராகம் அமைத்தார்கள். சகோதரி, நீங்கள் இன்னும் சில நாட்கள் மட்டுமே உயிரோடு இருக்க முடியும் என்று வருத்தத்துடன் கூறிய டாக்டரிடம் பதிலுக்கு மகிழ்ச்சியுடன் நான் சீக்கிரம் இவ்வுலகம் விட்டு போகப் போகிறேன் என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி என்று கூறினார்கள். சுகவீனமாக இருந்த பிரான்சிஸ் அவர்கள் பெரிட்டோனிட்டிஸ் நோயினால் 1879 ஜூன் 3 42 வயதில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஆஸ்ட்லியில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பாரிஷ் சர்ச் யார்டில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இங்கிலாந்தை சேர்ந்த பிரான்சிஸ் அவர்கள் 77க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். அதேபோல் அமெரிக்காவை சேர்ந்த கண் தெரியாத ஃபேனி கிராஸ்பி அவர்களும் பல ஆயிரம் பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். இருவரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த போதிலும் இரு சகோதரிகளும் சந்தித்து கொண்டது இல்லை. ஆனால் கிறிஸ்தவ பாடல் உலகிற்கு மிகப்பெரிய பங்களித்திருக்கிறார்கள். சகோதரி பிரான்சிஸ் அவர்கள் சுகவீனமாக இருந்த போதிலும் சுறுசுறுப்பான பயனுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள். குறுகிய காலம் வாழ்ந்தாலும் இன்றும் அவர்களுடைய பாடல்கள் மூலம் அநேகர் தேவனிடம் நெருங்கி வருவதற்கும் சேவை செய்வதற்கும் உதவி செய்கிறது. நாமும் கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவுடன் நெருங்கி நம்மை அர்ப்பணம் செய்து இப்பாடலை நாம் பாடுவோமா? Jeva Jesu